மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்களோ அரசியல் கட்சிகளோ ஏன் தமிழ்நாடு அரசோ முடிவு பண்ணாலும் கூட வைக்க முடியாது. ஏன்னா விமான நிலையம் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசு ஒத்துக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏற்றுக்கணும், விவாதம் பண்ணணும். இப்படி 1008 சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பேர் வைக்கிறது. வைங்க, விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது. இதுக்காக தான் 2 தமிழ் சமூகங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய கட்டிடங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இதற்கு மிக எளிதாக தமிழ் முன்னோர்களுடைய பெயரை வைத்து விட முடியும். ஆனால் வைக்க மாட்டாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அந்த மாதிரி பேர் வைக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துங்களேன், இப்போ மதுரையில் வந்து 2 முக்கியமான கட்டிடங்கள், ஒன்று ஏறுதழுவுதல் மைதானம், இன்னொன்று வந்து அந்த நூலகம். இது ரெண்டுக்குமே ரொம்ப எளிதாக வந்து கலைஞர் பேரை வச்சுட்டாங்க. ஏன்? அந்த மண்ணின் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குல்ல, ஏன்பா நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, விடு, மத்திய அரசு வச்சா வைக்கட்டும், இல்லாட்டி வைக்காட்டும் போகிறாங்க. நம்ம வரி பணத்தில் நம்மளுக்கு